வணக்கம். ரவி வெங்கட்ராமன். என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், டேய் இது மாதிரி இந்த உலகத்திலேயே ஃப்ரீயாக கிடைக்கிறது என்னடா அப்படின்னா, நானும் சிரிச்சுட்டு சொன்னேன், டேய் உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ் ஆண்டா அப்படின்னேன். அவர் ரொம்ப நேரம் யோசிச்சு, ஆமாடா கரெக்டாக சொன்னடா அப்படின்னா. இந்த அட்வைஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் நம்ம வழி போய் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா அதுக்கு வந்து காசு பணம் ஒன்றும் கிடையாது, நம்ம செலவு பண்ண வேணால் வரவும் கிடையாது. அதுக்கு புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன அப்படின்னா, அவருக்கு நிறைய சீடர்கள் உண்டு. அவர்களுடைய அதாவது அவர் போதிக்கிற ஸ்டைல் என்ன அப்படின்னா, நான் உனக்கு இதுதான் புத்தின்னு சொல்ல மாட்டேன்னா, நீ என்னை அப்சர்வ் பண்ணி கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்ந்தார். அவரை பார்த்து வளர்ந்த நிறைய சிஷ்யர்கள் பிற்காலத்தில் ரொம்ப பாப்புலரானங்கிறத பற்றி அப்புறம் கவர் பண்ணலாம். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 8 வயசு பையனை கூப்பிட்டுட்டு வந்து, இது மாதிரி பரமஹம்சா இது மாதிரி என் பையன் இருக்கான் பாருங்கள், அடிக்கடி திட்டுத்தனமாக அந்த ஸ்வீட் நிறையா சாப்பிட்றான் அப்படின்னா. அப்படிங்களா, என்ன ஸ்வீட் சாப்பிட்றா? ஜாகரி, அந்த வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு சாப்பிட்றாது, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன், நீ தான் உனக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னாரு. பரமஹம்சர் சிச்சுவேஷன் ரொம்ப சந்தோஷமாக, நான் கண்டிப்பாக புத்தி சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 நாள் கழிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் அப்போ உனக்கு அறிவு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு அந்த அம்மா போயிட்டாங்க, ஒன்றும் கேள்வி கேட்காம. ஒரு 15 நாளுக்கு திரும்பி அந்த பையனை கூப்பிட்டு வந்து, நீங்கள் வர சொன்னீங்கன்னா நான் வந்தேன் அப்படின்னாரு. அந்த பரமஹம்சர் அந்த பையனை கூட்டி மடியில் உட்கார வச்சு அவனை கொஞ்சிட்டு, இங்கே பாரு, வெள்ளம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி, அந்த பழக்கத்தை தயவுசெய்து விட்டுடு, ரொம்ப தப்பான விஷயம்டா கண்ணான்னு அட்வைஸ் பண்ணேன். ஓகே நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கிறேன். அந்த பெண்ணை தலையாட்டிட்டு எழுந்து போயிடுச்சு. இதை பார்த்துட்டே அந்த ஒரு சிஷ்யம் வந்து கேட்டான், ராமகிருஷ்ண பரமஹம்சா 5 நாள் முடியும் அந்த அம்மா கூப்பிட்டு வந்தப்போ அந்த பையனை கூட நீங்கள் அதை அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அது எது 15 டேஸ் கழிச்சு வர சொல்லி இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு. நானா அவர் சிரிச்சுட்டே சொன்னார், டே 5 நாள் முன்னாடி அவன் குழந்தைய கூப்பிட்டு வந்தப்போ அடிக்கடி திருடி வெள்ளத்தை சாப்பிட்ற பழக்கம் எனக்கே இருந்தது, அது தப்புன்னு தெரிஞ்சு நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அந்த பழக்கத்தை நான் நிறுத்தணும், நான் நிறுத்தினப்படி தான் நான் மற்றவனுக்கு அதை நிறுத்திட்டு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த அட்வைஸ் கொடுக்குறதே ஒரு கும்பல் இருக்குல்ல, யோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட எதை நீங்கள் திருத்திக்கணும் அதை முடிவு பண்ணிவிட்டு அடுத்தவனுக்கு அட்வைஸ் அள்ளி கொடுங்கய்யா. நன்றி, வணக்கம்.